கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய விலையேறப்பட்ட நாமத்தினாலே காலை வேளையிலே இந்த தொழுகைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை பாடி துதிப்போம். ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக இறங்கி நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். மனம் தளராமல் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் கடவுளை நோக்கி ஜெபித்து இந்த தொழுகையை ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோமாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி எங்களை அன்போடு அழைக்கிறதான நல்ல கடவுளே, கிருபையாக தந்த அருமையான ஆசீர்வாதமான இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2021 வருஷம் 5ஆம் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமையின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலும் கடந்த இரவிலும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து இந்த புதிய நாளை காணும் பெரிய பாக்கியத்தை கடவுள் தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். பல வகையான கவலைகளும் சரீர பலவீனங்களும் ஆண்டவரே ஆவியானவரே நெருக்கடிகளும் மன உளைச்சல்களும் நிறைந்ததான இந்த சூழலிலே கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற அருமையான காலை வேளையிலே உம்முடைய தூய்மையான திருமுகத்தை நோக்கி பார்க்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாவீராக. உம்முடைய ஆவியினால் எங்கள் அனைவரையும் நிரப்பி அருளுவீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படி கர்த்தர் இந்த தொழுகையை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்கு துதியாகவும் இந்த தொழுகைக்கு ஆரம்பமாகவும் 3வது ஞான பாடலை பாடுவோம். இயேசு சுவாமி உமது வசனத்தின் பாலை தேட என்ற பாடல். சுவாமி உமது வசனத்தின் பாலை தேட வந்தோம். எங்கள் மனது மண்ணை விட்டு உம்மை சேர எங்கள் சிந்தையை நேர்மோற்றம் தெய்வ சொல்லு உமதாவி எங்களில் அந்தகாரத்தை அறுத்து ஒளியை விசாராகில் கோத்தி கண்ணல் நாமீரோட்டு சீருண்டாக்கும் நர்சிந்தேப்பு ஓமுடைய நடப்பேப்பு மகிமையின் ஜோதியே சுவாமி நாங்கள் மாயமாற பாடி கஞ்சி நெஞ்சிலே வசனத்தை கேட்டுணர வாய் சேவி மனமும் கண்ணும் தேரமுண்டு போக பண்ணோ. ஆமென். 115ஆம் சங்கீதத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதம் 115. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவருடைய கடவுள் எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானேன். நம்முடைய கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார்,
தமக்கு சித்தமான யாவற்றையும் செய்கிறார். அவர்கள் விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னுமாமே, மனுஷர் கைவேலையே. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, கண்களிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகளிருந்தும் கேளாது, மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகளிருந்தும் தடவாது, கால்களிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடாது. அவைகளை செய்கிறவர்களும் அவைகளை நம்பிக்கை வைக்கிற யாவரும் அவைகளைப் போல் இருப்பார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, அவரே அவர்கள் துணை, அவர்கள் கேடகம். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்கள், அவரே அவர்கள் துணை, அவள் கேடகம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்கள், அவரே அவர்கள் துணை, அவர்கள் கேடகம். கர்த்தர் நம்மை நினைத்தருளினார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிப்பார், பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். பரலோகம் கர்த்தருடையது, பூலோகத்தை மனுபுத்தருக்கு கொடுத்து விட்டார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார். நாமோ இது முதல் என்றென்றும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமேன். இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். அது நிருபவாக்கியமாக பரிசுத்த பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் என்பது. நிருப வாக்கியம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாக்கியம் வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 20 வரையிலான வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 20 முடிய. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ளத் தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் தெக்கபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பர். திருமறை பகுதிகள் வாசிக்கப்பட்டாயிற்று. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக திரு ஏக கடவுளில் வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின்படி நாம் சேர்ந்து அறிக்கை பண்ணுவோமாக.
பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் நல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திறங்கி 3ஆம் நாள் மரித்தோந்து வைத்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் நல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சில் வைத்திருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தர்மையான காலை வேளையிலே இந்த முகநூல் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கெடுத்திருக்கிற அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த அருமையான காலை நேரம் ஆசீர்வாதமான நேரமாக இருக்க, ஆவியானவர் வசனத்தை கொண்டு நம்மோடு பேச ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபிப்போம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனை, யாதொரு தகுதியும் புண்ணியமும் இல்லாத எங்களுக்கு நீர் பாராட்டி வருகிற எண்ணற்ற கிருபை வரங்களுக்காக நலன்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் எங்களுடைய வாழ்க்கையில கூட்டி தந்தீர். இந்த தொழுகையிலே பங்கெடுக்கும் வாய்ப்பை தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இறங்குவீராக, ஆவியானவர் இறங்குவீராக, வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. நீர் விரும்புவதை செய்வதற்கு உம்முடைய ஆவியினால் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய சோர்வுகள், எங்களுடைய தயக்கங்கள், எங்களுடைய கவலைகள் எல்லாம் உமக்கு தெரியும். உம்முடைய ஆவியினாலே நிரப்பி நீர் விரும்புவதை நாங்கள் செய்ய, ஆவியானவர் பேசுவதை மனம் திறந்து செவி திறந்து கேட்க நல்ல மனப்பக்குவத்தை கர்த்தர் எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாக உண்டாவதாக. ஆமென். இந்த நாட்களிலே குறிப்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள். அந்த நாட்களிலே அவர் சொன்ன வார்த்தைகள், இவைகளை மையமாக கொண்டு நாம் தியானம் செய்து வருகிறோம். அப்படிப்பட்ட நாட்களிலே இன்றைக்கு காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற அருமையான தேவ வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரையிலான வசனங்கள். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் என்பது. அதிலே குறிப்பாக 8வது வசனம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். You are my witness. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். ஆம், அருமையான என் ஆண்டோடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே இந்த நாட்களிலே தியானம் செய்து வருகிறது போல நமக்காக சிலுவையிலே அறையப்பட்ட ஆண்டவர் மரித்தார். அவரை அடக்கம் செய்தார்கள். அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார்.
தன்னை உயிருள்ள ஆண்டவராக 40 நாட்கள் தம்மை வெளிப்படுத்தினார். அந்த நாட்களிலே அவர் சொன்ன அநேக காரியங்கள் வாக்குறுதிகளாக நமக்கு அமைந்திருக்கின்றன. ஆண்டவர் ஆவியானவர் சொன்ன வாக்குறுதிகளில் குறிப்பாக இந்த நாட்களில் நாம் தியானித்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நினைவிருக்கும். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று அருளிய வாக்குறுதி. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்றதான வாக்குறுதி. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு தங்கியிருக்கும்படி வேறொரு சகாயரை, தேற்றரவாளனை அவர் அனுப்புவார் என்கின்றதான வாக்குறுதி. அவர் அனுப்புகிறதான சகாயரானவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்கின்றதான வாக்குறுதி. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் கை கொள்ளும்படி அவர் உங்களுக்கு உபதேசிப்பார் என்கின்றதான வாக்குறுதி. நான் சொன்னவைகள் எல்லாம் அவர் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்கின்றதான வாக்குறுதி. இப்படி பல வாக்குறுதிகளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடவுள் நமக்கு அருளியிருக்கிறார். அப்படி அருளிய வாக்குறுதிகளில் மிக அவசியமான முக்கியமான வாக்குறுதியாக அமைகிறது இன்றைய நம்முடைய தியான பகுதி. பரிசுத்தாவியானவர் வருவார், நீங்கள் பலன் அடைவீர்கள், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஆண்டவர் அருளிய உன்னதமான ஒரு வாக்குறுதி, நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஆம், அருமையான என் ஆண்டோடி மக்களே, அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகிறதான இந்த உலகத்திலே யதார்த்தமான சாட்சிகள் எல்லாம் கால சூழ்நிலையின் காரணமாக சமயத்திற்கு ஏற்றாறு போல பொய் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. காலத்திற்கு ஏற்றவாறு, சமயத்திற்கு ஏற்றவாறு என்னவாய் கொண்டிருக்கின்றது? பொய் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அவருடைய சுய நலத்திற்காகவும் சுய கௌரவத்திற்காகவும் சுய மேன்மைக்காகவும் என்ன செய்கிறார்கள்? சாட்சிகளை எல்லாம், யதார்த்தமான சாட்சிகள் எல்லாம் பொய் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த அருமையான நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது, நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஆம், அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்ததான இந்த திருமறை பாகங்கள் முழுவதும் நமக்கு இந்த வார்த்தைகளை நமக்கு நினைவுபடுத்துகிறது. சங்கீத புஸ்தகத்திலே வாசித்தோம், எல்லாம் ஏக மனமாய் விக்கிரகங்களை பின்பற்றி கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அவைகளை உருவாக்கினவர்களும் அவைகளைப் போலவே இருப்பார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அதிலே வருகிறது. நிருபவாக்கியத்திலே வாசிக்க கேட்டோம், பவுலடியார் சொல்லுகிறார், எந்த நிலையிலும் நாங்கள் எங்களை ஆண்டவருக்கு ஏற்ற உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக நாங்கள் விளங்க பண்ணுகிறோம் என்று. நற்செய்தி வாக்கியத்திலே வாசிக்க கேட்டோம், லெகியோன் என்னும் பேய் பிடித்திருந்தவன் சுகமடைகிறான், பலன் அடைகிறான், புத்தி தெளிகிறான், வஸ்திரம் அணிகிறான், அணிந்து ஆண்டவரிடத்தில் வருகிறான், நான் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், கடவுள் உனக்கு எவ்வளவாக கிருபை செய்திருக்கிறார்,
நீ எவ்வளவாக இரக்கம் பெற்றிருக்கிறாய், நீ எவ்வளவாக பிரயோஜனம் அடைந்திருக்கிறாய், ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாய் என்பதை நீ நினைத்து நீ உன்னுடைய இனத்தாரிடத்திற்கு போய், உன்னுடைய ஜனத்தாரிடத்திற்கு போய், கடவுள் எவ்வளவு அற்புதமும் அதிசயமான காரியங்களை உனக்கு செய்திருக்கிறார் என்பதை நீ போய் சாட்சியாக சொல்லு என்று சொல்லி அவனை கேட்டுக்கொள்கிறார். அவன் புறப்பட்டு போகிறான் சாட்சி சொல்லுவதற்காக. இயேசுவானவர் தனக்கு அளித்த விடுதலையை குறித்து தன்னுடைய இனத்தாருக்கும் ஜனத்தாருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் அவன் சாட்சியாக அறிவிப்பதற்காக புறப்பட்டு போகிறான். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஊழிய வாழ்க்கையில நடைபெற்றதான ஒரு அருமையான மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், ஒரு அருமையான அடியார், வியாபாரி, தொழில் அதிபர், வியாபாரியாக சிறு சிறு வியாபாரம் பண்ணி பண்ணி பெரிய தொழில் அதிபராக மாறியவர். அப்படி தொழில் அதிபராக மாறியவருடைய வீட்டிலே பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது. அவருடைய மனைவியையும் பிள்ளைகளையும், 2 பிள்ளைகளையும் மும்பையில் இருக்கிற தன்னுடைய சொந்தத்தை பார்த்து வருவதற்காக, சொந்தத்திலே நடைபெற்ற ஒரு மங்கள நிகழ்விலே பங்கெடுப்பதற்காக மனைவியும் பிள்ளையும் அனுப்பி வைத்தார். மனைவியும் பிள்ளையும் அவர்கள் பயணப்பட்டு போய்கின்றதான ட்ரெயின்ல பயணப்பட்டு கொண்டு போயிருந்ததான நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் அவருடைய மனைவிக்கு ஏதோ ஒரு பலவீனம் வந்தது. அந்த பலவீனம் அதிகமானதினால் ரயில்வே அதிகாரிகள் விசாரித்து அந்த உரிய நபருடைய வீட்டிற்கு அவர்களை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள். ஏறக்குறைய 2-3 மாத காலம் அந்த தாய் படுத்த படுக்கலை. இந்த நிலை அவருடைய இல்லத்திலே தொடர்கிறது. அவருடைய தொழிலிலே தொய்வு ஏற்படுகிறது, வியாபார தொழிலிலே தொய்வு ஏற்படுகிறது, குடும்பத்துக்குள்ளே அமைதி குறைகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், குடும்பத்துக்கே தூணாகவும் கட்டி காக்கக்கூடியவளாகவும் இருந்த தன்னுடைய மனைவிக்கு ஏற்பட்ட பலவீனம் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டது என்று எங்கெல்லாம் போக வேண்டுமோ, எந்த மந்திரவாதி எல்லாம் பார்க்க வேண்டுமோ போய் பார்த்தார். எந்த கோயில்களுக்கெல்லாம் போக வேண்டுமோ, எந்த பூஜாரிகள் எல்லாம் போய் பார்க்க வேண்டுமோ போய் பார்க்க விரும்பினார், பார்த்தார். எதுவுமே நடக்கவில்லை. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அவர் ஐயப்ப பக்தர்களை அழைத்து கொண்டு சபரிமலைக்கு போகக்கூடிய ஒரு குருசாமியாக மாறிவிட்டார். அதிலேயும் அவருக்கு என்ன ஆகவில்லை, எந்த விதமான பிரயோஜனமும் அவருக்கு ஆகவில்லை. கடைசியில் அங்கே நடைபெற்ற ஒரு அற்புதமான சம்பவம் என்னவென்று சொன்னால், உங்கள் போதகர் எங்கள் வீட்டிலே வந்து ஜெபிப்பார்களா, என் வீட்டிற்கு வருவார்களா, அதை செய்வார்களா என்று நாங்கள் கேட்டு சொல்லுகிறோம் என்று அவர்கள் சொல்ல, அவர்கள் போய் அந்த போதகரிடம் கேட்டார்கள். அப்படியானால் நாம் போவோம், அந்த வீட்டிற்கு போவோம், அந்த தாய் சுகமடையட்டும், அந்த குடும்பத்திலே ஒரு அமைதி வரட்டும் என்று சொல்லி போனார்கள். ஜெபித்தார்கள். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, 3 மாத காலம் அசைவற்ற நிலையில் இருந்த அவர்கள் அன்று இரவு அசைந்தார்கள். மணிக்கூறு ஆக ஆக இரவிலேயே அவர்கள் வாய் திறந்து பேசலானார்கள். எனக்கு பசி எடுக்கிறது என்று சொன்னார்கள். ஏதாவது ஆகாரம் தா என்று சொன்னார்கள். அருமையானுடைய அன்புக்குரியவர்களை, ஒரு இரவுக்குள்ளே இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்தது. பிறகு அங்கே என்ன நிகழ்ந்திருக்கும் என்று நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும், புரிந்து கொள்வீர்கள். கடைசியிலே குடும்பமாக ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார். குடும்பமாக ஞானஸ்நானம் எடுத்தார். கடவுளுக்கு
மகிமையாக இன்றைக்கும் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியம் என்னவென்று சொன்னால், 18 ஆண்டுகளாக தொடர்ந்து சபரிமலைக்கு போனவர்கள் தான் குருசாமி என்ற பட்டத்தை பெறுவார்கள். அந்த பட்டம் பெற்றவர் பக்தர்களை அழைத்து கொண்டு சபரிமலைக்கு சென்றவர். அருமையானுடைய அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அந்த குடும்பம் பல இடங்களில் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட யதார்த்தமான சாட்சியுள்ள வாழ்வுக்கு கடவுள் உங்களையும் என்னையும் இந்த காலை வேளையிலே அழைக்கிறார். நம்முடைய சாட்சிகள் எல்லாம் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல நம்முடைய சுய லாபங்களுக்காகவும் வரட்டு கௌரவங்களுக்காகவும் சுய பெருமைகளுக்காகவும் சுய மேன்மைகளுக்காகவும் சுய லாபங்களுக்காகவுமே அமைகிறது. ஆனால் சூழ்நிலை வரும் பொழுது தவிர்க்க முடியாத இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய சுய நலங்களுக்காக ஆண்டவரையே தெரியாது, நான் கிறிஸ்தவன் அல்ல, என்னுடைய சர்டிபிகேட்டை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை பின்மாறி போய்விடுகிறது. இன்றைக்கு அநேக இடங்களிலே அதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆம், அப்போஸ்தலர்களை ஆண்டவர் அழைத்தார். அவளோடு சொன்னார், பரிசுத்தாவியானவர் வருவார், நீங்கள் பலமடைவீர்கள், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குப்படினார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பிரகாரம் எல்லாரும் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். உலகத்தின் பல இடங்களில் போய் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கலானார்கள். ஒவ்வொரு சீடர்களுடைய வாழ்க்கையும் பார்ப்பீர்களானால் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஆம் அருமையானுடைய அன்புக்குரியவர்களே, இது ஆண்டவருடைய திட்டமும் தீர்மானமும் அது நிறைவேறியது. ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கு மேல் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். உண்மையுள்ள சாட்சிகளாய் வாழ, யதார்த்தமான சாட்சிகளாய் வாழ, சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் குடும்பங்களுக்கும் சமூகத்துக்கும் தேசத்துக்கும் ஜாதிகளுக்கும் சாட்சிகளாய் வாழ கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம். கொரோனா என்னும் கொள்ளை நோயின் தாக்கத்தின் காலத்தில் பயந்து நடுங்கி வெறுண்டு இருக்கிறோம். விசுவாசமாயிருப்போம், நம்பிக்கையாயிருப்போம். ஆவியானவர் இறங்குவார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை தம்முடைய நாமத்துக்கு மகிமையாக பயன்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆம், தொடர்ந்து ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை யதார்த்தமான சாட்சிகளாய் விளங்க, நம்முடைய குடும்பங்களிலே விளங்க, நம்முடைய உறவுகளுக்குள்ளே விளங்க, நம்முடைய திருச்சபையிலே விளங்க, சமூகத்திலே விளங்க, ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். மகிமையான வாழ்வை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆம், எல்லாபத்துக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனை கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. 584வது பாடலை பாடுவோம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் என்ற பாடலை பாடுவோம். நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்த நாளிலே. எங்கள் தேவனை, எங்கள் ராஜனை, எங்கள் தேவனை, எங்கள் ராஜனை என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி
நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ. நிலையில்லாயோ உலகில் நெறி தவறி அலைந்தோம், நின்னோடே பிரகாசித்திட சகஜீவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனை, எங்கள் ராஜனை, எங்கள் தேவனை, எங்கள் ராஜனை என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். மண்ணை நாடி பொன்னை அடைந்தோம், புகழ் தேடியே மாற்றம் கொண்டோம். விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம், இயேசுவின் தரிசனத்தால். எங்கள் தேவனை, எங்கள் ராஜனை என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். இயேசுவை நாம் பின் செல்லுவோம், உலகை என்றும் வெறுப்போம். ஜீவப்பாதை சென்றிடுவோம் என்றும் அவரின் பலத்தால். எங்கள் தேவனை, எங்கள் ராஜனை, எங்கள் தேவனை, எங்கள் ராஜனை என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். ஜெபம் செய்வோமாக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவரே, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, இது உலகத்தின் யுகமுடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தாவே, நன்மையான ஆசீர்வாதமான காலை வேளையை கர்த்தர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தொழுகையின் மூலமாக உம்முடைய தூய்மையான திருமுகத்தை நோக்கி பார்க்க அருள் புரிந்தமைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், பரிசுத்தாவியானவர் வருவார், நீங்கள் பலமடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் வரையிலும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்கின்ற அந்த நல்ல வார்த்தை கொண்டு எங்களோடு பேசின நல்ல காரியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே சாட்சியுள்ள வாழ்க்கையெல்லாம் அர்த்தமற்றதாகி கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவரே உண்மையோடு ஒத்துக்கொள்கிறோம். அவ்வப்போது ஆவியானவரே எங்களுடைய சுய லாபங்களுக்காக, சுய மேன்மைகளுக்காக, ஆண்டவரே சுய கௌரவங்களுக்காகவே தேவரீர் இந்த சாட்சியான வாழ்க்கையை பயன்படுத்துகிறோம். அநேக நேரங்களில் நாங்கள் உம்மை தேவரீர் உம்மை விட்டு விலகினவர்களாக, பின்மாறினவர்களாக, உம்மையே மறுதலிக்கிறவர்களாகவும் ஆயிருக்கிறோம் என்பதை உண்மையோடு ஒத்துக்கொள்ளுகிறோம் தகப்பனை. ஆனாலும் கர்த்தாவே, உம்முடைய ஆவியினால் எங்களையும் நிரப்பியருடுவீராக. பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் எங்களை இன்னும் அதிகமாய் நிரப்பியருடுவீராக. அப்போஸ்தலர்களை நிரப்பினது போல, ஆதி திருச்சபையாரை நிரப்பினது போல கர்த்தர் எங்களையும் நிரப்புவீராக. உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ்ந்திட, எங்கள் உறவுகளுக்கு மத்தியிலே சாட்சிகளாய் வாழ்ந்திட, எங்களை சுற்றியுள்ளவர்கள் மத்தியிலே சாட்சிகளாய் வாழ்ந்திட, திருச்சபையாக சாட்சிகளாய் வாழ்ந்திட, இந்த உலகத்தின் அநேக ஜனங்களின் மத்தியிலே, அதிகாரிகளின் மத்தியிலே
ஜாதிகளின் மத்தியிலே, பிரபல்யங்களின் மத்தியிலே சாட்சிகளாய் வாழ கர்த்தர் எங்களை பலப்படுத்தவும் பயன்படுத்த வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான காலை வேளையில முகநூல் வாயிலாக நடைபெறுகிற இந்த தொழுகையில உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து பங்கெடுத்திருக்கிற அருமையான மக்கள் அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இறங்கி உம்முடைய ஆவியினால் அவர்களை நிரப்புவீராக. எல்லா வகையான பயத்தையும் திகிலையும் ஆண்டவரே மாற்றி தைரியத்தையும் நம்பிக்கையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்வீராக தகப்பனே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அருமை ஆண்டவரே, கொரோனா என்னும் கொள்ளை நோயின் ஆண்டவரே நோயினால் தாக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக தகப்பனே. இந்த கொள்ளை நோய் கடந்து போக பண்ணுவீராக கர்த்தாவே. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் செத்து மடிகிறார்கள் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. மனம் இறங்கி, ஆவியானவர் இறங்கி நல்ல சுகத்தை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த பணியிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு பணியாற்றுகிற முன்கள பணியாளர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, காவல் அதிகாரிகளுக்காக ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய பாதத்தில் கடந்து வருகிறோம். எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் செய்கிற ஆண்டவரே சேவை பணிகளை கடவுள் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. நோய் தொற்றுக்கு ஆளாகி ஆண்டவரே, ஆவியானவரை மருத்துவமனைகளிலே இடம் கிடையாதபடி, உரிய மருந்துகள் கிடைக்காதவாறு ஆண்டவரே, ஆவியானவரே சுவாசிப்பதற்கு ஏற்ற ஆண்டவரே ஆக்சிஜன் கிடைக்காத வகையில் இப்படி பல நிலைகளில துன்பம் துயரும் எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் இறங்கி அவர்களுக்கு ஆறுதல் செய்வீராக, அமைதியை காண உதவி செய்வீராக. வீடுகளில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீர் யாவையும் துடைத்து ஆறுதல் செய்வீராக. அருமை ஆண்டவரே, தேவரீர் முழு ஊரடங்கு பிறப்பித்தது நிமித்தம் ஆண்டவரை வேலை இழந்து வருமானத்தை இழந்து தவிக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வாழ்வுக்கான வழிகாட்ட வேண்டும் என்று அன்போடு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் கர்த்தாவே. அருமை ஆண்டவரே, அன்பான பிதாவே, இன்றும் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாட்களை நினைவுக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் அவர்களையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் மூலமாய் நடைபெறுகிற இந்த ஊழியத்தை கடவுள் இவ்வளவாக ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட முழு திருச்சபையும் பொறுப்பாளர்களையும் உடைய கரங்களிலே வைக்கிறோம். பணியாளர்களையும் உடைய கரங்களிலே வைக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை ஜெபத்தாலும் காணிக்கைகளாலும் ஆண்டவரை பல இடங்களில் இருந்து கொண்டு, வெளிநாட்டின் பல ஆண்டவரை ஸ்தலங்களில இருந்து கொண்டு ஜெபத்தோடு காணிக்கைகளை கொடுத்து ஆண்டவரை தாங்கிக் கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சிறியோரையும் பெரியோரையும், வாலிபர்களையும் கன்னியர்களையும், கர்ப்பஸ்திரிகளையும், விதவைகளையும் கடவுள் விசேஷமாய் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. எங்கள் திருச்சபையிலே அங்கமைத்ததான திருவாளர் விஜயலின் என்பவர் ஆண்டவரே நோய் தொற்றின் காரணமாக மரணம் அடைந்திருக்கிறார் என்ற செய்தி எங்களுக்கு வந்திருக்கிறது. கர்த்தாவே, அருமை ஆண்டவரே, ஆவியானவரே, நீரே மனம் இறங்கி அந்த அன்பு அடியாரை இழந்து தவிக்கிற அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவீராக. அவருடைய சரீரம் நல்லடக்கம் செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். குற்றங்குறையெல்லாம் பொறுத்து மன்னித்தருளும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களுக்கு முன் செல்லட்டும். எல்லா நன்மையும் கிருபையும் தந்து கர்த்தர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று எங்களுக்காக சிலுவையிலே மரித்தவரும் ஆவியானவரை அருளி எங்களை ஆசீர்வதிக்கிறவருமாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அண்ணன் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோனிக்கப்பட பண்ணாமல் தீமையோடு ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஆளுகையும் வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அன்பானவர்களே, முகநூல் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கெடுத்த உங்களை யாவரையும் மீண்டும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஏற்கனவே ஜெபத்திலே நாம் குறிப்பிட்ட பிரகாரம் நம்முடைய சபையிலே திருவாளர் விஜயலின் அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்துக்காக ஆறுதலுக்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துவார். தொடர்ந்து காலைதோறும் நடைபெறுகிற இந்த தொழுகையிலே நீங்கள் பங்கெடுத்து தேவ ஆசீர்வாதம் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.